ஹாய்! வெல்கம் டு பிரியா பிஜே vlog. இன்னைக்கு என்னோட ரொம்ப ஃபேவரட்டான புட்டு தான். என்ன யூஸ் பண்ணி தெரியுங்களா? காட்டு யானம் அப்படின்ற நம்மளுடைய பாரம்பரிய அரிசியை யூஸ் பண்ணி தான். இது வந்து நைட்டே நம்ம ஊற வச்சிரணும். காலைல எழுந்திரிச்சு அந்த தண்ணியை ஸ்டெயின் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி தண்ணியை ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் டைரெக்டாக மிக்சரில் போட்டும் அரைக்கலாம். பட் கொஞ்சம் காய வச்சுட்டு அரைச்சோன்னா கொஞ்சம் ட்ரையாகவே இருக்கும். ஸோ அதுக்கு முதல்ல ஒரு வெள்ளை துணியில் நல்லா காய வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் காய வச்சா போதுமானதாக இருக்கும். நீங்கள் காட்டு யானம் போல் பூங்கார் அரிசின்னு இருக்குது. அதுலேயுமே புட்டு ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. பாசிப்பருப்பு ஒரு 2-3 டீஸ்பூன் ஊற வச்சுக்கலாம். அதில் லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு 2 கல் 3 கல் உப்பு போட்டிங்கன்னா போதும். லைட்டாக ஒரு சிட்டிகை மஞ்சள்தூள் இதை போட்டுட்டு நம்ம வந்து இது வேக வைக்கணும். அரிசி வந்து ஓரளவுக்கு நல்லா ஆறி இருக்கு. இப்போ நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இந்த அரிசி வந்து ரொம்பவே நல்லது. இதில் கஞ்சியுமே நம்ம செஞ்சு சாப்பிடலாம். புட்டு சாப்பிடும்போது பசங்க கொஞ்சம் ஸ்வீட் விரும்புகிறவங்க இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒயிட்டாக வர்றது நம்ம எடுத்துடலாம். நுர மாதிரி தள்ளி வரும், அதை எடுத்துடலாம். இப்போ காஞ்சிடுச்சு. நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அது ரொம்பவுமே மையாக வராது. அரைச்சிங்கனாலும் கொஞ்சம் சொர சொரப்பாக தான் இருக்கும், கொரன்னு இருக்கும். அப்படி தான் இருக்கணும். புட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ எல்லா அரிசியும் நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தட்டு வச்சுட்டு சிம்மில் போட்டு வச்சுருக்கேன். இப்போது வந்து அது லைட்டாக சூடானோடனே அது மேலே நம்ம கிளாத்து போட்டு இந்த மாவை அதில் போட்டு ஆவி காட்ட போகிறோம். நம்ம யூஸ்வலாக கெவுரு மாவு, அரிசி மாவு புட்டு செய்வோம். இது வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது, ரொம்பவே நல்லது. எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நம்ம துணியில் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு வெந்து வந்துடும். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாகவே வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்து வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு. பார்த்தாலே நமக்கு தெரியும். கலருமே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். அதே போல் வெந்திருக்கிறது நமக்கு தெரியும். இப்போ நமக்கு இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். இது வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பு, தேங்காய், ஏலக்காய் பொடி, வெல்லம், நெய், நம்ம ஆவி காட்டு அதை எடுத்து இதில் போட்டு வச்சுருக்கோம். இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா லேசாக நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா அது போயிடும். இப்போ சூடான அந்த புட்டு வேக வச்சுருக்கிறதுலையே நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு, இல்லை 1 டேபிள் ஸ்பூனும் போதுமானது, 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம். வெல்லம் போட்டுக்கலாம். நெய், வெல்லம், ஏலக்காய் பொடி கொஞ்சம் சூடாக இருக்கும் போது போட்டோன்னா அது நல்லா கொஞ்சம் இதாகும், மிக்ஸ் ஆகும். ஸோ அடுத்து நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அரிசிக்கு வந்து ஒரு 1/4 கிலோலேருந்து 300 கிராம் வெல்லம் போதும். அதுக்கப்புறம் துருவின தேங்காவை நான் வந்து ஒரு முடி, ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் வந்து ஒரு முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். ஏலக்காய் பொடி நான் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் வந்து ஒரு 3 ஏலக்காய் நல்லா சர்க்கரை வச்சு நல்லா நான் இன்ஸ்டண்ட்டாக நானே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இப்போ சேர்த்துக்கிட்டேன். தோல் நீக்கிட்டு ஏலக்காய் பொடி நசுக்கிக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாசிப்பருப்பு 50 கிராம் நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அரிசி வந்து நமக்கு உதிரியாக தான் இருக்கும், கட்டு மட்டுமாக இருக்காது. வெல்லம் வந்து நீங்கள் வேணால் துருவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம்.
நான் மிக்சியில் அரைச்சதுனால கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது. பட் இப்படி பண்ணோன்னா அது சரியாயிரும். உங்களுக்கு அப்படி வேணான்ற பட்சத்தில் நீங்கள் வந்து துருவிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிறவளோ நல்லா துழவி விட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க, டைஜஷனுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. தேவையான சத்து இதில் இருக்குது. அதனால் எனர்ஜெட்டிக்காக இருப்போம். இது வந்து செவ்வாழை கூட சேர்த்து சாப்பிட்டோன்னா இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு புட்டு வகைன்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.